தமிழகத்தில் வெளிநாட்டு முதலீடுகளும் அதிக வேலை வாய்ப்புகளும் வருவதாக திமுக அரசு வெற்றி விளம்பரங்களை செய்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, அண்மையில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி 10.5 லட்சம் கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படும், 17,000 கோடி ரூபாய் மட்டும்தான் முதலீடு வந்ததாகவும் கூறினார். கடந்த 39 மாதங்களில் 68,145 கோடி ரூபாய் மட்டுமே ஈர்க்கப்பட்டு உள்ளதாகவும், வீண் விளம்பரங்களை கைவிட்டு முதலீட்டுக்கு உகந்த சூழலை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். முதலீடுகள் ஈர்ப்பதில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 4வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்போது 6வது இடத்தில் உள்ளதாக அவர் கூறினார். முதலீட்டாளர்கள் மாநாடு எல்லாம் நடத்தினார்கள். அங்கு 10.5 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாம் MOU எல்லாம் போடப்பட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தத்திலே முதலீடுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 17,000 கோடி தான். முதலீடு வரணும், வேலை வாய்ப்பு உருவாகணும், பொருளாதாரம் வளரணும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும். இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலீடுன்னு பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பு 4வது இடத்துல இருந்தது தமிழ்நாடு, இன்னைக்கு 6வது இடத்துல வந்துட்டு. அப்புறம் நீங்க வெளியில விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்க, அவ்வளவு முதலீடு தமிழ்நாடு வந்துடுச்சு, அவ்வளவு வேலை வாய்ப்பு வந்துடுச்சுன்னு. எந்த முதலீடும் வரல, எந்த வேலை வாய்ப்பும் வரல. எல்லாம் விளம்பரங்கள் தான், வெற்றி விளம்பரங்கள் தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது.